இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவரம் சந்தை தான் வந்திருக்கோம். இன்றைக்கி எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக மாட்டுதான்னு பார்ப்போம். ஒரு கடையில் ஹீரோ பென்னாக வச்சுருந்தாங்க. சரி, அப்போ தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு, இந்த மாதிரி ஹீரோ பென்னோட ரேட்டு வந்து 600 ஆக்கிட்டாங்களாம். ஆன்லைனில் 600 போட்டு விற்றுட்ருக்காங்க. அதனால் இங்கே நிறைய ஹீரோ பென்னாக கிடந்தது. அப்புறம் பார்த்தா ஒரு கடையில் PS2 இருந்தது, பாக்ஸோடு வச்சுருந்தாங்க. கேட்டதுக்கு 2500 அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு ரிஸ்க்கு தான் வாங்குறது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு இடத்துல நிறைய டேபாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அதில் இந்த லெனோவோ டேப் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் டிஸ்பிளேல கிராக் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டேன். இன்னொரு கடையில் மேக்காக அடுக்கி வச்சுருந்தாங்க. அதையும் அப்படியே பார்த்துட்டு பக்கத்தில் இன்னொரு கடையில் வந்து சாம்சங் டேப்லெட் விற்றுட்டு இருந்தாங்க. அதையும் அப்படியே செக் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. சரி சொல்லிட்டு வாங்கிட்டேன். அப்புறம் இன்னொரு கடையில் PlayStation 3 ஜாய்ஸ்டிக் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம பிசியில் வந்து ப்ளூடூத் இல்லை, ஸோ அதனால் வந்து அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் RC கார்லாம் நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. அதையும் அப்படியே பார்த்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த லெனோவோ டேப் மாதிரி இன்னொரு டேப் வந்து வேறு கடையில் இருந்தது, நல்ல கண்டிஷனில். அதையும் அப்படியே வாங்கிட்டேன். அப்புறம் இன்னொரு கடையில் இந்த நிண்டெண்டோட கேமிங் கன்சோல் வச்சுருந்தாங்க. இதுவும் PlayStation மாதிரி இன்னொரு பிராண்டு கேமிங் கன்சோலு. அதையும் அப்படியே பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி பல்லாவரம் சந்தையில் நம்ம ஒரு ஜியோ ஃபோன் ஒன்று எடுத்திருந்தோம். அப்புறம் வந்து ஒரு சாம்சங் டேப்லெட் ஒன்று எடுத்திருக்கோம். அப்புறம் ஒரு லெனோவோ டேப்லெட் ஒன்று எடுத்திருக்கோம். அப்புறமா இந்த RC கார் வந்து 100 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. இதையும் வந்து வாங்கியிருக்கோம். இதோட ரீஸ்டோரேஷன் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம போய் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.